இன்றைக்கு சில வசனங்களை நம்ம வாசிச்சு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, இன்றைக்கு சமாதானம் அநேக குடும்பத்துல இல்லை. அநேக குடும்பத்துல சமாதான குறைவு இருக்கிறது. இன்றைக்கு உங்களிடத்துல நான் சமாதானமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? சமாதானமா தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கம்மா நம்ம போட்டுருவோம், அப்படிதானே? அப்போ உண்மையான அந்த பரிபூரண சமாதானம் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு நாள் காலையில் எடுத்துக்கொண்டா அந்த நைட்டுக்குள்ள பாருங்க, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம், ஏதாவது கவலைகள், ஏதாவது கண்ணீர் பாருங்க நம்மளை மேற்கொள்ளுகிறது. அந்த சமாதானத்தை நம்மளால என்ன பண்ண முடியல? பரிபூரணமாக அனுபவிக்க முடியலையே. உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு தான், ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், அப்படிதானே? அப்போது இந்த பூமியில் நமக்கு அவர் என்ன விட்டுட்டு போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்துல என்ன இருக்காது? ஒரு கலக்கம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு பரிபூரண சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். உலக பிரகாரமா சமாதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கொஞ்சம் சமாதானமா இருக்கும், ஆனா வீட்டுக்கு வரும்போது அதே பிரச்சனை, அதே கண்ணீர், அதே போராட்டத்துக்குள்ளாக நம்ம திரும்ப காலடி வைத்து இருக்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போ கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கிறது? அது நம்மளுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறதற்கு கிருபை பாராட்டுகிறது. ஹல்லேலூயா. 3 காரியங்கள், 3 சமாதான குறைவை குறித்து நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, வீட்டில் கோபம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. இன்றைக்கு நீங்கள் கோபப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அநேகர் பட்டுட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல சமாதான குறைவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கும் இருதயத்தில் இருக்கும். யாரிடத்துல நீங்கள் கோபப்பட்டீங்களோ அவர்களும் இன்றைக்கு அதை குறித்து நினைத்து கொண்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எப்பிராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். எப்பிராயீம் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? கிதியோன் இடத்துல கோபத்தில் ஒரு காரியத்தை கேட்குறாங்க. நீ இந்த யுத்தத்துக்கு போகும்போது என்னை நீ அழைத்து கொண்டு போகவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் கடைசியில் பாருங்களேன், இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடே பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். பலத்த வாக்குவாதம், சண்டைக்கு வராங்க, பலத்த வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளில் யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. என்னை பார்த்து நீங்கள் அப்படி கேள்வி கேட்குறீங்களா, என்னை குறித்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு வார்த்தைகள் சொல்லும் பொழுதே நமக்கு கோபங்கள் ஏற்படுது. இந்த இடத்துல கிதியோன் இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? பலத்த வாக்குவாதத்துக்குள்ளாக ஈடுபடுறாங்க. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்பிராயீமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? அந்த இடத்துல அழகாக அவர் ஒரு பதில் சொல்லுகிறார், ஏற்ற பதிலை சொல்லுகிறார். நான் செய்ததோடு நீங்க செய்தது பெரியது. அந்த இடத்துல கிதியோனுக்கு கோபப்படுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. தாழ்மையா போறதுக்கு அவனுடைய இருதயம் அவனுக்கு வழி கொடுத்தது. அந்த இடத்துல பாருங்க, அவன் கோபப்பட்டு இருக்கலாம், அவன் சண்டை போட்டிருக்கலாம், வாக்குவாதம் பண்ண வந்த இடத்துல அவன் என்ன செய்திருக்கலாம்? திரும்ப அவனும் வாக்குவாதத்துக்குள்ளாக போயிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கலாம். ஆனா கிதியோன் என்ன செய்கிறாரு? ஞானமா பேசுகிறார். ஞானமா அவர் பேசும் பொழுது பாருங்க, 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் உங்கள் கைகளிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேவையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான்.
இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. அவன் மேலிருந்த கோபம் ஆறிற்று. கிதியோன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த மீதியான் அவர்களுடைய கோபம் என்ன ஆயிற்று? எப்பிராயிம் மனிதர்களுடைய கோபம் ஆறிற்று என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாராவது உங்களிடத்துல வாக்குவாதத்துக்கு வரும்பொழுது நீங்க பேசுற வார்த்தைகள் அவங்கள கோபம் ஊட்டுதா, இல்லை நீங்க அவர்களை சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு இருக்கிறீங்களா? நம்மளுடைய குடும்பத்துல கணவர் இடத்துல, மனைவி இடத்துல அவங்க கோபப்பட்டு பேசும் பொழுது, பிள்ளைகள் கோபப்பட்டு பேசும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அந்த கோபத்தை ட்ரிகர் பண்ற மாதிரி, அவர்களை இன்னும் கொஞ்சம் பேச வைக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ காயப்படுத்துகிற வார்த்தைகளே நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல கிதியோன் பாருங்க, ஞானத்தின் வார்த்தைகளே அவர் பேசும் பொழுது அந்த இடத்துல கோபம் தணிந்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவி நமக்கு வேணுமே. நம்மளுடைய வாய்கள்ல ஒரு கடிவாளம் போடணும். நம்ம வாய்கள்ல கடிவாளம் போட்டாதான் நம்மளுடைய குடும்பத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். நான் சொல்றதெல்லாம், நான் நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லிடணும், என்னுடைய இருதயத்தில் வர்ற வார்த்தையெல்லாம் நான் சொல்லிடணும்னு சொல்லும் பொழுது கடைசி அது யாரை தான் பாதிக்கும் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தை தான் அது பாதிக்கும். உங்க குடும்பத்தின் சமாதானத்தை தான் அது பாதிக்கும். நீங்க கர்த்தருடைய பாதத்துல அந்த காரியங்களை வச்சுட்டு கர்த்தருடைய பாதத்துல, அப்பா எனக்கு இவங்க இப்படிலாம் பேசிட்டாங்களே, என்னுடைய இருதயம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா! ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்திரம், மெதுவா பேசுறது, ஞானமா பேசுறது, அன்பா பேசுறது என்ன பண்ணும்? உக்கிரத்தை மாற்றும். ஒரு வீட்டில் ஒரு கணவர் இருந்தாங்கன்னா, கோபப்பட்டு கொண்டே இருந்தாங்கன்னா, நீங்களும் அதற்கு ஏட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக போய் கோபப்பட்டீங்கன்னா அந்த வீட்டு எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? சத்தமாக இருக்கும், சண்டையாக இருக்கும், அழுகையாக இருக்கும். பிள்ளைகள் அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க? கஷ்டப்பட்டு கொண்டு, ஐயோ தாய் தகப்பனார் இவ்வளோ சண்டை போடுறாங்களே, இவ்வளோ வேதனையாக இருக்கேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல வளர்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் மெதுவாக பேசும் பொழுது, நீங்கள் ஞானமாக பேசும் பொழுது, கர்த்தரிடத்துல நீங்கள் ஞானத்தை கேட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா! அடுத்தது பாருங்க, 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். இன்றைக்கு நம்ம அந்த நாவு அறிவை உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய நாவு பேச பேச குடும்பத்தினர் இடத்துல, உறவினர் இடத்துல, வெளியில உங்கள இடத்துல பேசும் பொழுது எப்படி இருக்கணும்? அறிவா நம்ம பேச கத்துக்கணும். சில வார்த்தைகளுக்கு எந்த இடத்துல நான் பேசணும், எந்த இடத்துல நான் பேசக்கூடாது, எந்த இடத்துல நான் மௌனமா இருக்கணும், எந்த இடத்துல நான் பேசலாம் அப்படின்றத யார் உங்களுக்கு நடத்துவா? ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். இப்படி நீங்க உங்களை ஞானத்தின் ஆவியை யூஸ் பண்ணும் பொழுது வீட்டில் என்ன இருக்கும்? சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். ஏன் இந்த சந்தோஷம் நிலைக்கலன்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த கோபத்தினால தான் நிலைக்கல. அந்த கோபத்தின் வெளிப்பாடுனால, நம்மளுடைய வாய்களில் வருகிற வார்த்தைகள்னால அது நிலைக்கல. ஹல்லேலூயா! நம்ம ஜெபிக்கலாமா? இந்த கோபம் இன்றைக்கு நீங்கணும். நம்ம வீட்டை விட்டு என்னுடைய சுபாவம் இன்னைக்கு மாறணும். கைகளை உயர்த்தி கண்களை மூடி, ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா எங்களிடத்துல இருக்கிற அந்த கோபத்தின் ஆவி எங்களை விட்டு நீங்குவதாக ராஜா. அப்பா இன்றைக்கு கோபப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் கோபம், என்ன காரியம் சொன்னாலும் கோபம். அப்பா அவர்களுடைய அந்த சுபாவத்தை நீர் மாற்றுவீராக. அன்பை தரித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, அன்பை அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக, அன்பாகவே நடக்கிறவர்களாக நீர் மாற்றி போடுங்க அப்பா. அப்பா கிதியோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் எங்களுக்கும் இந்த நாட்கள்ல தேவை ராஜா. கிதியோனுக்கு நீர் செய்த அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்க ராஜா. அப்பா அதே போல எங்களுக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகள், எங்களுக்கு எதிராக வருகிற வார்த்தைகளை அப்பா நாங்கள் இப்படி ஞானத்தினால மேற்கொள்ள, அறிவை கொண்டு மேற்கொள்ள எங்கள் நாவுகளை நீர் ஒரு கடிவாளத்தை போட்டு கொடுப்பீராக. நான் எந்த இடத்துல பேசணும், நான் எப்படி பேசணும், நான் யார் இடத்துல பேசணும், அப்பா அந்த சமாதானத்தை என்னுடைய குடும்பத்துல காத்து கொள்ளுகிற பிள்ளையாக என்னுடைய நாவுக்கு ஒரு கடிவாளத்தை நீர் போடுவீராக
ராஜா. அப்பா, கோபப்பட்டு வீட்டுல இருந்து வெளியே போன பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு ஒப்புரவாக்குதலை நீங்க கொடுப்பீராக. அப்பா, குடும்பத்தை நீர் இணைப்பீராக. பிரிந்து போன குடும்பங்களை, அப்பா, கோபத்தினால ஒரு பிரிவினை கொண்டு வந்த அந்த குடும்பங்களை இன்றைக்கு நீர் சேர்த்து கொடுப்பீராக ராஜா. உம்முடைய பாதத்துல நாங்க வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா, கிதியோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் அப்பா எங்களுக்கும் வேணும். அந்த சமாதானம் எங்களுக்கும் வேணும். உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் எங்களுடைய இருதயம் கலங்காமலும் அப்பா பயப்படாமலும் இருக்கணும். நாங்க வீட்டுல எங்களுடைய கூடாரத்துல தங்கி இருக்கும் பொழுது சமாதானத்தோட நாங்க வாசம் பண்ணணும் ராஜா. கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம், எங்களுக்கு சமாதானம் வேணும் அப்பா. உம்முடைய பாதத்துல அமர்ந்து நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. இந்த காரியத்தை நீர் செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 128 2ஆம் வசனம். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மளால கையின் பிரயாசத்தை சாப்பிட முடிகிறதா? இந்த நாட்கள்ல ஒரு சம்பளம் ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 வருதுன்னா அது 5ஆம் தேதிக்குள்ள காலி ஆயிருது. 5ஆம் தேதிக்குள்ள இஎம்ஐலாம் கட்டி முடிக்கிற சூழ்நிலை வருது. திரும்ப என்ன பண்றோம்? நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுறோம். அப்ப கடன் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் சமாதானம் இருக்குமா? கடன் பாரம் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குமா? ஐயோ, நான் எப்படி இதை அடைக்க போறேன்னு தெரியலையே, இந்த பணத்தை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருதயம் கலங்கி கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் இருக்கும், கணவன் மனைவிக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும். அப்போ இந்த கடன் பாரம் பாருங்க, அன்றாட அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணுது? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூட அது ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. அப்படிதானே? அப்போ கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு மாதத்துக்கு கர்த்தர் உங்களை மீதி எடுக்க வச்சா அது எப்படி இருக்கும்? அடுத்த மாதத்துக்கு அது கொண்டு போகும் பொழுது அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ரூத்து தன்னுடைய கணவனை இழந்து மாமியாரோட கூட அவ இருந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்கள்ல ரூத் என்ன செய்கிறாள் என்று பார்க்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். ரூத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, ரூத் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அவ தன்னுடைய கணவரை இழந்ததுக்கு அப்புறம் மாமியாரோடு இருக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்துல பாருங்க, வசனத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வரவா என்று சொல்லி கேட்கிறாள். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறாக இருக்கும் பொழுது, கண்ணீரும் கவலைகளும் இருக்கும் பொழுது எஞ்சி வேலை பார்க்க முடியுதா? எஞ்சி உட்கார முடியுதா? ஒரு சோர்வின் ஆவி நம்மளை தாக்கி கொண்டு இருக்குது. அப்படிதானே? நல்லா இருக்கும் பொழுதே அநேகருக்கு சோர்வு இருக்குது. அப்ப ரூத்துடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவ இருக்கும் பொழுது அவ என்ன செய்றா? கதிர்களை பொறுக்குகிறதற்காக அவ செல்கிறாள். அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாமா? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். போதும். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். அப்போ வயல்வெளியில வேலை பார்க்குறவங்க தான் காலையில போவாங்க. இவ கதிர்களை பொறுக்க தானே போறா. இவ என்ன செய்கிறா? காலமே செல்லுகிறாள். காலையிலே எந்திரிச்சு அந்த கதிர்களை பொறுக்கிறதற்காக போறா. இப்போ ஒரு ஹார்வெஸ்ட் பண்றாங்க, அறுவடை பண்றாங்க அப்படின்னா கதிர்கள் அங்கே தானே கிடக்கும், அந்த இடத்துல தானே கிடக்கும். அவ மதியம் போயிருக்கலாமே, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருக்கலாமே, அசதியா இருந்திருக்கலாமே. ஆனா ரூத் அப்படி இல்லை. அவளுடைய சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கும் பொழுதும், அவளுடைய சூழ்நிலைகள் கடினமா இருக்கும் பொழுதும் அவ என்ன செய்கிறா? எழுந்து போய் வேலை செய்கிறா. காலமே எழுந்து அவ அந்த கதிர்களை பிறக்கிறதற்காக அந்த இடத்துக்கு போறா. இது என்ன தெரியுமா? ஒரு பிரயாசம். எந்த
சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சோர்வினை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஏன் சொல்லுங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ நம்ம உண்மையா ஒரு வேலைக்கு போகும் பொழுது, உண்மையா அந்த காரியத்துல இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பாரு? பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மீதி எடுக்க அவர் கிருபை செய்வார். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜர், ஒரு பாஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்க்கும்போது தான் அநேகர் என்ன பண்ணுவாங்க? வேலை பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. அவங்க திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, வேலை பார்த்ததெல்லாம் போதும்னு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா நினச்சிக்கணும், ஆண்டவர் உங்களை ஒரு நிமிஷம் கூட விடாமல், ஒரு செகண்ட் கூட விடாமல் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் உங்களை நியாயம் தீர்ப்பாது. அப்போ அவருடைய கண்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அப்போ மனுஷர்களுடைய கண்களை நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம். ஆண்டவருடைய கண்கள்ல நம்ம கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும். ஏன்னா நம்மளுடைய கையின் பிரயாசம் நமக்கு யாரு கொடுத்தது? அவர் கொடுத்தது. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உண்மையா வேலை செய்யணும். அந்த சொல்ற டைமுக்கு நம்ம போகணும், சொல்ற காரியங்களை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யாத பொழுது பாருங்க, நம்மளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாம போய்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட நான் உண்மையாய் நடந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக, மனுஷருடைய கண்களுக்கு யாரும் நம்ம பண்ண வேண்டாம். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லா காரியத்திலையும் நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்த அந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14. பின்னும் போவாஸ் சாப்பிட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. அவள் சாப்பிட்டா, அவ திருப்தியா இருந்தா, மீததை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏன் எனக்கு இன்னும் அந்த சமாதானம் கிடைக்கல, கையின் பிரயாசத்தினால என்னால் சாப்பிட முடியலையே நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா, நான் வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்க போறேன்? உண்மையா இருக்க போறேன். வேலை பார்க்குற ஸ்தானத்துல நான் உண்மையா உத்தமமா இருக்க போறேன். கடைசியில் ஆண்டவர் உங்களை எப்படி சொல்லி அழைப்பாரு தெரியுமா? உண்மையும் உத்தமமா இருக்கிற ஊழியக்காரனே அப்படின்னா அவர் நம்மளை அழைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்னிடத்துல காணப்படணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, இந்த கையின் பிரயாசம் அப்பா எடுக்க முடியாம அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாத நாட்கள் அநேகமா இருக்குது. அப்பா, அந்த 2025 எப்படி இருந்துச்சோ பரவாயில்ல. அப்பா, இந்த புது வருடத்துல ஒவ்வொரு மாதமும் அப்பா, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அப்பா, எங்களுடைய வருமானம் எங்களுக்கு கரெக்டா இருக்கணும் ராஜா. தேவையில்லாத செலவுகளுக்கு எங்களை நீங்க விலக்கி காப்பீராக ராஜா. அப்பா, மெடிக்கல் செலவுகள் வேணாம், எக்ஸ்ட்ரா செலவுகள் எதுவுமே வேண்டாம். இயேசுவின் நாமத்துல அந்த பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத செலவுகளை நாங்கள் ஆதம் பண்ணி போடுகிறோம் ராஜா. அப்பா, தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களுக்கு வேண்டாம். எங்க சமாதானத்தை குலைக்கிற அளவுக்கு எங்க கையின் பிரயாசத்துல ஒரு பிரச்சனைகளை எங்களுக்கு கொண்டு வராதீங்கப்பா. அப்பா, அதை சாப்பிட்டு திருப்தியா இருந்து அவர்கள் அடுத்த மாதத்திற்கு கொஞ்சம் எடுத்து கொண்டு போகிறதற்கு நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, அதே போல இன்டர்வியூஸ்க்காக வெயிட் பண்ற பிள்ளைகளுக்காக, கையின் பிரயாசத்துக்காக வெயிட் பண்ற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, எப்படி பேசணும், இன்டர்வியூல என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத நீர் சொல்லி கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஒரு நல்ல உயர்வை கொடுப்பீராக ராஜா. அப்பா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருஷம் எழுதி தோல்வி அடைஞ்சு அவளோட கையின் பிரயாசம் வீணாய் கொண்டு இருக்கிறதே ராஜா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்க இன்றைக்கு ஜெபிக்கிறோம். அப்பா, வெளியரங்கமாய் நீங்க அந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. வெளியரங்கமாய் அவர்களுக்கு ஒரு
மகிமை கொடுப்பீராக. அந்த பரீட்சையில பாஸ் ஆகுறதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிமை நீர் கொடுப்பீராக ராஜா. கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிசினஸ்ல வருகிற தோல்விகளை இயேசுவின் நாமத்துல நாங்க அதம் பண்ணி போடுகிறோம் ராஜா. இப்படிப்பட்ட கொலைச்சல்கள் எங்களுடைய கூடாரத்துல வேண்டாம், கவலைகள் வேண்டாம், கண்ணீர்கள் வேண்டாம் ராஜா. அப்படியே நீ அப்பா எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே அப்பா, உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா வீண் செலவுகள் இருந்தும் எங்களுடைய குடும்பத்தை காப்பீராக ராஜா. உம்முடைய பாதத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்துக்காக நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய அடுத்த சமாதான குறைவு எதனால வருகிறது தெரியுமா? நம்மளுடைய என்னால தான். சொல்லுங்க, என்னால தான். நான் தான் பிரச்சனை. என்னுடைய கசப்பான இருதயம் பாருங்க சமாதானத்தை குறைக்க செய்கிறது. என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் உங்களிடத்துல இன்னைக்கு ஏன் சண்டை வீட்டில் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்க தான், இவங்க தான், எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான், என்னுடைய தம்பி தான், என்னுடைய அக்கா தான்னு ஈஸியாக கை காட்டிடுவீங்க. ஆனால் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், என்னுடைய சமாதான குறைவு என்னுடைய குடும்பத்தில் என்னால் கூட நேரிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபித்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். போதும். ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அவனிடத்துல தேவனுடைய கிருபையை இழக்கிறதற்கு நம்மளிடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? கசப்பான வேர் இருக்கும். ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பாருன்னு நமக்கு வசனம் சொல்லுது. ஆனால் அந்த கிருபையை போக்கடிக்கிறதற்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் என்னது? அந்த கசப்பான வேர். அந்த டேலண்ட்லாம் நமக்கு தேவை கிடையாது. இன்றைக்கு அந்த காரியம் நமக்கு தேவை கிடையாது. அந்த இருதயத்தை நம்ம மாற்றி போடணும். ஹல்லேலூயா. அந்த கசப்பான வேர் பாருங்களேன், வேர் எங்க இருக்கும்? அடியில் இருக்கும். வெளியே தெரியாது. வெளியே நல்லா பேசுவாங்க, வெளியே நல்லா தான் இருப்பாங்க. அடியில் இருக்கிற வேர் ஒரு நாள் என்ன பண்ணும்? வெளியே வரும். அது கனிகள் கொடுக்கும் பொழுது கசப்பான கனிகளை கொடுக்கும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேர் பாருங்க கலக்கத்தை உண்டாக்குகிறது. உங்களுடைய குடும்பத்துல அந்த வேர் கலக்கத்தை உண்டாக்கும். அடுத்தது பாருங்க, அநேகர் தீட்டுப்பட்டு போவார்கள். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல இருக்கிற கசப்பு, தாய்மார்களா இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய இருதயத்தில் உள்ள கசப்பு உங்க கணவரை தீட்டுப்படுத்தும், உங்க பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும், உங்களுடைய சந்ததியை அது தீட்டுப்படுத்தி விட்டுறதா இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. சந்ததியாய் நம்ம கிருபைகளை தான் சேர்த்து வைக்கணும். கசப்பான இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? வேரோடு அழித்து போட்டுறணும். ஹல்லேலூயா. அந்த கசப்பான வேர் அநேகரை தீட்டுப்படுத்தும். நம்ம சுற்றியுள்ள எல்லாரையும் தீட்டுப்படுத்தும். யாரை குறித்து நம்ம பேசுகிறோமோ அவங்கள தீட்டுப்படுத்தும். இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவங்கள இடத்துல பேசிங்கன்னா எதுவும் தெரியாது. ஆனால் அவங்கள பற்றி யாராவது உங்கள்கிட்ட காதில் தப்பாக சொல்லிகிட்டே இருந்தா, அவங்கள குறித்து ஏதாவது குறைகளை சொல்லிகிட்டே இருந்தா உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? மாறிவிடும். அப்போ உங்களுடைய கசப்பான வேர் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுது? பின்தொடருகிறது. இன்றைக்கு கசப்பான வேர்களை நம்ம அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்க கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம கசப்பான வேர் இருக்கிறது உண்மைதான். கசப்பான வேர் வரதான் செய்யும். ஒரு 2 பேர் குடும்பத்துல இருந்தா குறைபாடுகள் இருக்குமா இருக்காதா? 50-50% தான் இருக்குமா? இல்ல. ஒரு நாள் 60% இருக்கும், ஒரு நாள் 90% இருக்கும். எல்லாரும் ஈக்குவலா இருக்க முடியாது. அப்போ அந்த குறைகளை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மற்றவர்களை நம்ம மன்னிக்கணும். மன்னிக்கும் பொழுது பாருங்க அந்த கசப்பான வேர் நம்மளை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைவுகள் இருக்கும் தான், வாழ்க்கையில குறைவுகள் கண்டிப்பா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த குறைவுகளை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நம்ம இதற்காக ஜெபிக்கலாமா? இந்த கசப்பான வேர் என்ன
என்ன செய்திடக்கூடாது, நம்ம சந்ததிக்குள்ள பாய்ந்திடக்கூடாது. இந்த கசப்பான வேர் என்ன செய்திடக்கூடாது, நம்மளுடைய சமாதானத்தை அழித்து போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த கசப்பான வேர் என்னிடத்துல இருக்கக்கூடாது ராஜா. இந்த கசப்பான வேரை நீர் நீக்கி போடுவீராக தகப்பனே. அப்பா, மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாங்க. அவங்க எனக்கு தப்பு செஞ்சது உண்மைதான், அவங்க என்ன இது பண்ணது உண்மைதான், அவங்க என்ன பேசினது உண்மைதான். ஆனா நான் அதற்காக அந்த கசப்பை நான் சுமந்து கொண்டு போகிறது இல்ல, நான் அதை சுமந்துட்டு போக போறது இல்ல. உம்முடைய பாதத்துல நான் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க இருதயத்துல உள்ள கசப்ப ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. உங்க இருதயத்துல உள்ள வழிகளை ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிறவர், என்னுடைய மீட்பர். அவர் உயிரோடு இருக்கிறாரே, அவர் எனக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு யாருடைய இருதயத்துல அந்த கசப்பு வேரோங்கி இருக்கிறதோ, ஐயோ தலையோங்கி இருக்கிறதோ, இன்றைக்கு அதை அழிக்க இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த கசப்பான வேர் இன்னைக்கு நீங்கி போவதாக. மன்னிக்கிற குணத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. நீங்க அன்பை தரித்தவராய், அன்பை நடந்தவராய் நீர் இருந்தது போல வாழ்க்கையில முழுவதும் அப்பா நாங்க அன்பிலே இருக்கிறதற்கு, அன்பை தரித்து கொள்ளுகிறதற்கு, மற்றவர்களை சீக்கிரமாக மன்னிக்கிறதற்கு அப்படிப்பட்ட குணத்தை இன்றைக்கு நீர் கொடுப்பீராக. என்னுடைய இருதயத்தை நீர் புதிதாக்கி போடுவீராக ராஜா. உம்முடைய பாதத்துல நாங்க வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கசப்பு இனி வேண்டாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கசப்பு வேண்டாம் அப்பா. சந்ததி சந்ததியாகவே சேவிக்கிற பிள்ளைகளாய் நாங்க இருக்கணும். கசப்பின் வேற இன்னைக்கு அகற்றி போடுகிறோம் அப்பா. எங்க வீட்டுல இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. கசப்பில்லாத சமாதானம், ஒரு பரிபூரண சமாதானம் கர்த்தர் கொடுக்கிற அந்த இருதயத்துல பயம் இல்லாத, கலக்கம் இல்லாத அந்த சமாதானத்தை இன்றைக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க இன்றைக்கு வீடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது ஒரு சமாதானத்தின் ஆவி எங்களை ஆட்கொள்ள கடவுதப்பா. எங்களுடைய கூடாரத்தின் மேல உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக ராஜா. சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.